ஹலோ எவ்ரிவன், நான் என்டிஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் திருமலைவாசன். நான் டிஃபென்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட். நான் என்டிஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர்மேன் செலெக்ஷன் வந்துச்சு இந்த வருஷம். அதை நான் போய் அட்டன் பண்ணேன். அதில் நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு தெளிவாக சொல்ல போகிறேன். மறக்காமல் கேளுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நேட்டிவிட்டி ஆர் டொமிசைல் சர்டிஃபிகேட், தமிழில் இருப்பிட சான்றுன்னு சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் ப்ளஸ் 4 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்காக சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா 5 எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஏபிசி எதுவாக இருந்தாலுமே அது ஒரிஜினல் ப்ளஸ் 4 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் ப்ளஸ் 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இதில் நான் சொன்னதில் எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் உள்ளே போனாலுமே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது என்னென்ன டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை சொல்கிறேன். மொத்தம் 4 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், அப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 and 2, கடைசியாக மெடிக்கல் டெஸ்ட். இந்த 4 தான் வந்து பேசிக்கான டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே நம்பர் இருக்கும், அகாடமிக் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. ஃபோட்டோ காப்பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகும், ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போகும்போது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கீழே உங்கள் சிக்னேச்சர் போட்டு எடுத்துகிட்டு போங்க. எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லையுமே உங்களோட ஃபோட்டோ எடுக்கும்போது ஒன்று லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும், இல்லைனா ப்ளூ பேக்ரவுண்டாக இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. பாடி டேட்டூஸ் இருந்தால் செலெக்ஷனுக்கே போகாதீங்க, உங்களை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நீங்களே தான் பார்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியலன்னா உள்ளே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் நீங்கள் அதை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எடுத்துகிட்டு போய்க்கணும். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. சாயந்தரம் எல்லாமே முடிகிறதுக்கு 6:30 7 ஆகிடுச்சு, 6:30 to 7 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போய்க்கோங்க. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸில் சேர்ந்துடலாம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.